அரசியல் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட பாரதிய ஜனதா அதிமுகவை விழுங்க நினைக்கிறது, அதற்கு அவர்கள் மிரட்டி பார்க்கின்றார்கள். எல்லாத்துக்குமே தெரியுது சார். அதிமுக நினைச்சபடி ஒன்னா இல்ல, மூணா பிரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது அது அவங்களுக்கான வெற்றியா தானே இருக்க முடியும். என்ன ஒன்னா இல்ல மூணாவதா பிரிஞ்சிருக்குன்றது யார் சொல்றது? ஓபிஎஸ் வந்து பிரிச்சு கூட்டணிக்குள்ள கூப்பிட்டுட்டாங்க, சசிகலா, டிடி தினகரன் அவர்கள். சரி, அவங்க எல்லாம் பிரிஞ்சு போனதுனால அதனாலதான் அதிமுக பலவீனமா இருக்கு. இப்போ ஒன்று கூடல் கூட பேச்சுவார்த்தை இருக்கு. சரி, நீங்க பலமா இருந்த 40 ஜெயிச்சிங்களா? இல்ல ஓபிஎஸ் தனியா போய் நின்று ராமநாதபுரத்துல பலாப்பழ சின்னத்துல நின்று ஜெயிச்சு மத்திய இணை அமைச்சர் ஆயிட்டாரா அல்லது மத்திய அமைச்சர் ஆயிட்டாரா? ஏன் 25 பேர் ஜெயிப்போம் நீங்களே சொன்னவர் முதல்ல இதுல கோயம்புத்தூர்ல ஜெயிச்சாரா? அப்ப இவங்கெல்லாம் உள்ளுக்கு இருந்து பாஜகவை வளர்க்கறதுக்காக அப்ப இல்லாட்டி வெளிப்படையா ஆமாம் நாங்கள் பாஜகவின் அடிவரடிகள் தான் என்று நெஞ்சார சொல்லுங்களேன். அதனாலதான் நீங்க அண்ணாமலையோட சேர்ந்து ரெட்டலையை வீழ்த்தணும்னு நினைச்சீங்க.